ஹாய்ப்பா, குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னே மொதல் வேலை ஹேர் கலர் போடுறது தான். ஏன்னா ரொம்ப வெள்ளை முடி வந்துருச்சு. எவ்வளோ முடி வந்திருக்கு வெள்ளை முடினா இங்கே பாருங்க, எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ வெள்ளை முடி வந்துருச்சு. நான் நேச்சுரல் ஹென்னா போட்டால் நமக்கு அந்த ஆரஞ்சாக இருக்குங்காட்டி இப்போ வந்து வெளியெல்லாம் போகிறதுனால எனக்கு கண்டிப்பாக பிளாக் கலர் தேவை. அதனால நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன்னா இதுதான் வாங்கியிருக்கேன், பிகன். இது நான் யூஸ் பண்ணவே கிடையாது. சரி, இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னன்னா பர்மனன்ட் ஹேர் கலர் மாதிரி. இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒன் டைம் போட்டுட்டு திரும்ப புதுசா முளைக்கிற முடி மட்டும்தான் வெள்ளையா முளைக்கும். போட்ட கலர் போகவே போகாது. நீங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது லைட்டா ரூட்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். அதனால இந்த பிராண்ட் எப்படி இருக்கு என்னன்னு பிரிச்சு பார்த்துடலாமா? வாங்க பிரிச்சு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ப்ராடக்டை பிகன் இந்த ப்ராடக்டை பிரிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்ததுல நான் கிளவுஸ் இருக்கு, அப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்னு புக் இருக்கு. இது என்னமோ புதுசா இருக்கு. அதாவது இதை வந்து இதுலயும் இதை வந்து இதுலயும் ரெண்டுத்தையும் போட்டுட்டு வாரி போட சொல்றாங்க. வாரி போட்டா நல்லா ஒட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து நான் பிரஷும் பவுல் சீப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி போட போறேன்றத பார்ப்போம். இது வந்து பர்மனன்ட் ஹேர் கலரு. போட்ட கலர் போகாது. ஆனா புதுசா வர முடி வெள்ளையாதான் வரும். இப்ப இதோட நம்பர் வந்து இது வந்து பிளாக் ஹேர் கலர் கண்டிஷனர். இதோட நம்பர் வந்து 881. இப்ப வந்து ஒவ்வொரு நம்பருக்கு என்ன டைமிங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த 81, 82, 881, 882 இந்த நம்பருக்குலாம் வந்து 5 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப இந்த நம்பருக்குலாம் கூட கொஞ்ச நேரம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது நம்ம ஒரு வாட்டி போட்டுட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு திரும்ப போடுறோம்னா 2 நிமிஷம் இருந்தா போதும். ரூட்ல மட்டும் அப்ளை பண்ணா போதும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளவுஸ் சீப்புல வச்சு நான் போட போறதில்ல. நான் எப்பவுமே நம்ம டை போடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி பவுல்ல இந்த 2 டியூபையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் போட போறேன். வாங்க அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 881 இது பிளாக். இதை எடுத்துக்கிட்டு மூணி பின்னாடி வச்சு ஓட்ட போட்டுட்டு இதை இது பண்ணிக்கலாம். இதை தான் வந்து இந்த பிரஷ்ல இப்படி வைக்க சொல்றாங்க. நான் அப்படி போடல. இது நல்லா நான் எல்லாமே போட போறேன். நிறைய ஒயிட் ஹேர் இருக்கு. டீப்பா போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹேர்னா ரூட் டச்சப்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதே இது நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் போட்டா எனக்கு இவ்வளோ தேவையில்லை. ரூட் டச்சப் மட்டும் கொஞ்சம் இருந்தா போதும். இப்போ அடுத்தது இது பண்ணிடலாம். இதான் டெவலப்பரு. அவ்வளோதான். இதை நல்லா தலையில் ஆயிலெலாம் இல்லை, எனக்கு ட்ரை ஹேராக தான் இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 7 நிமிஷம் வைக்க போகிறேன். தலையில் 7 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ண. 7 நிமிஷன்றது போட்டுட்டு நீங்கள் குளிக்க ரெடி ஆகிறதுக்கே டைம் ஆயிடும். அதனால் எல்லாம் ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சரி வாங்க தலையில் அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சுப்பா. கரெக்டாக நான் அப்ளை பண்ண டைமு இப்போ வந்து இதுவே ரொம்ப கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸில் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஆயிலோ மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ ஏதோ அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா கையில் லைட்டாக ஒட்டிச்சு. ரொம்ப கருப்பாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். போகவே இல்லை. அதனால் வந்து இது ஓவர் கருப்பாகுது. அதனால கொஞ்சம் ஃபேஸை வந்து நீங்கள் சேஃப்டி முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு தான் வந்து எப்பவுமே டை போடுவேன். இன்றைக்கி வந்து மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அதனால் வந்து என் கையில் கொஞ்சம் நெத்திலெலாம் ஆயிடுச்சு. பட்ட உடனே வந்து ரொம்ப பிளாக்காக ஆகுது. சரி, அதனால இப்போ நான் ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறேன். 5 நிமிஷம் கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. இது வந்து அரை மணி நேரம் இருக்கட்டும். வேலை பார்க்கலான்னு விட்டிங்கன்னா மண்டை ஃபுல்லாக கருகருன்னு ஆயிரும். அதனால வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வாங்க வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அப்புறம் இது வந்து கெமிக்கல் தான். இது வந்து உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இது வந்து சின்னதாக காது பின்னாடி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணுங்க. லைட்டாக ஒரு நெடி இருக்குப்பா. இதில் தொண்டையுமே லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அதனால இதை ரெகுலராக போடுங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. இது வந்து இதில் வந்து வித் நேச்சுரல் ஹெர்ப்ஸ்ன்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் ஒரு நெடி இருக்குது. அதனால வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டா என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதோட மறந்துடுங்க. ரொம்ப ஃபுல் முடி எனக்கு வெள்ளையாக இருக்குது, நான் கருப்பாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்டை யூஸ் பண்ணலாம்ப்பா. ஃபுல்லாக கேரட் ஆயில் இந்த இடம்லாம் நல்லாவே தடவிட்டேன்.
நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணணும். கண்டிஷ்னர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் ப்ளைன் வாஷ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். வாங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்லா ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்லலாம் தடவின மாதிரி முதுகுலையும் ஆயில் தடவிக்குங்க, இல்லைனா மாய்ஸ்சரைசர் ஏதாவது தடவிக்குங்க. ஏன்னா ரொம்ப பிளாக்காக வருது. ஆனால் ஓகே, நான் என்ன தடவினதுனால இங்கெல்லாம் எனக்கு ஒட்டலை. நான் இங்கெல்லாம் வந்து ஒரு ஷேப் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் குட்டி குட்டி ஹேர் இருக்குது. அதனால வந்து நான் கொஞ்சம் இங்கெல்லாம் டீப்பாக போட்டேன். வாஷ் பண்ண உடனே எல்லாம் பாருங்களேன், ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் இது வந்து ஒட்டும் ஒட்டாதுன்னு பயப்படவே வேணாம், நல்லாவே ஒட்டும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப வெள்ளை முடியாக இருக்குன்றவங்க ஒரு டைம் இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டு கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிராண்டு வந்து ஓகே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த பேப்பர்லேயே போட்டிருக்கு எப்படி போடணுன்றதுல, அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இதில் அலர்ஜி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இருக்கிறவங்க பார்த்து, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்கப்பா, அவ்வளோதான். ஆனால் ஒட்டுது அப்படின்னா இது சூப்பராக ஒட்டுது. 1% கூட இதில் வந்து குறையே சொல்ல முடியாது. நம்ம ஒழுங்காக போட்டோம்னா நல்லாவே ஒட்டுது. சரி, இப்போ வந்து முடி வந்து எனக்கு வாஷ் பண்ணும்போது கொட்டெல்லாம் செய்யலைப்பா. அப்புறம் கொட்டுமான்லாம் தெரியல, புது பிராண்டுன்றதுனால யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன சில்கியாக ஷைனியாக அந்த மாதிரிலாம் இல்லையா. நம்ம ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் போடுறோம், ஒரு ஹேர் பேக் போடுறோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டை போட்டாச்சு, கொட்டுது கொட்டலை, அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒட்டினது நல்லாவே ஒட்டியிருக்கு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.